ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் வேஸ்டான கிளாத் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் வேஸ்டான ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா, ரோப் வச்சு ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா அதோட ரோப்பை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான கிரன்ச்சீஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த ரோப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதோட போத் த சைஸ், அதோட 2 கார்னர்லையுமே வந்து நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணாலே அது ஹோல் தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2த்துலேயுமே வந்து ஹோல் இருக்கணும். புரிஞ்சிச்சா? ஓகே. அப்போ தான் வந்து நம்ம கிரன்ச்சீஸ் செய்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் இதுக்குள்ளே வந்து எலாஸ்டிக், பொடி எலாஸ்டிக் இருக்கும்ல, அது விட்டுறணும். அப்படி எலாஸ்டிக்கும் இல்லைன்னா அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் நீங்கள் எல்லாருமே வச்சுருப்பீங்கள்ல, இப்போ அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி அது உள்ளே விட்டுருங்க. எலாஸ்டிக் இல்லைனா இந்த மாதிரி பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதுக்குள்ளே வந்து விட்டுறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் விடும்போது லைட்டாக அது வந்து சிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி பிடிச்சி அதெல்லாம் விட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நான் அதை எப்படி விட்றேனோ அந்த மாதிரி நீங்களும் விடுங்க. லைட்டாக ஸ்டக் ஆகும். நீங்கள் அதை வந்து பிடிச்சி எடுத்திங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அப்புறம் விட ஈஸியாகவே ஆயிரும். அங்கே இவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் தான் வந்து அதை லைட்டாக ஹார்ட் ஆக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் விட அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து விட்டுடலாம். இப்போ அந்த லாஸ்ட் அந்த எண்ட், அடுத்த எண்டில் வந்து ஃபர்ஸ்ட் எண்ட்லேயே நம்ம விட்டோம். ஃபர்ஸ்ட் இதுலேருந்து விட்டு வந்து அடுத்த எண்டில் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ரப்பர் பேண்ட் வரல, அப்போ வந்து அதை போட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். பட் ஆனால் அது அப்படியே விட்டு அந்த ரப்பர் பேண்ட் அசிங்கமாக இருக்கும்ல, அது அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் வந்து எந்த துணி இப்போ யூஸ் பண்ணிக்கணும் அதே துணியில் இன்னொரு கட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ரிமைனிங் ரப்பர் பேண்டையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ரப்பர் பேண்டு இது கிரன்ச்சீஸ் செய்கிறதுக்கு ஒரு இது யூஸ் பண்ணிங்கள்ல, இந்த துணி யூஸ் பண்ணிங்களா, அதே கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்த அந்த ரப்பர் பேண்ட் தெரிகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். நான் பண்ணுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து நாட் போட்டுடுறேன். இப்போ அந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக துணி வச்சு இப்போ நான் நாட் போடலாம். அதே இதில் ரிமைனிங்கை கட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். அதை ஒரு செகண்ட் ஆகும், டக்குன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு.